நடிகை சௌகார் ஜானகி அவங்க இறந்து போனதுக்கு பிறகு, அவங்களுடைய இறுதிச் சடங்குல, அவங்க எழுதி வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் விவரங்கள பத்தியும், அதே மாரி சொத்துக்கள் யார் யாருக்கு எவ்வளோ போகணும் அப்படிங்கிறத, சௌகார் ஜானகி அவங்களோட அட்வொகேட், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அத பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அவங்களோட ஒப்பீனியன ஷேர் பண்ணி, ரொம்ப எமோஷனலா பேசி அழுதுருக்காங்களாம். அதாவது தமிழ் சினிமால பல வருஷங்களா நடிகையா வலம் வந்திருக்கக்கூடிய சௌகார் ஜானகி, ஆரம்பத்தில பல கோடி ரூபாய் 1,00,00,000 2,00,00,000 இல்ல, 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமா சொத்துக்கள சேர்த்து வச்சிருந்திருக்காங்க. இவங்க நடிச்சு நெறைய சொத்துக்கள் சேர ஆரம்பிச்சதுக்கு பிறகு, சௌகார் ஜானகி அவங்களுடைய கணவர் வேலைக்கே போகாம, மனைவி காசுலயே இருந்திருக்காரு. அதனால சொத்துக்கள சேர்த்து வைக்க முடியாம, அந்த சொத்துக்கள பாதி கணவரே அழிச்சிருக்காரு அப்படிங்கிறத, சௌகார் ஜானகி அவங்க நெருங்கிய தோழி ஒருத்தவங்க ஒரு பிரபலமான சேனலுக்கு இன்டர்வியூல பேசியிருந்தாங்க. அந்த விஷயங்கள்லாம் போக, மீதி இருக்கக்கூடியது இப்போதைக்கு அவங்களோட சொத்துக்கள் மதிப்பு ஒரு 200 கோடி ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அந்த 200 கோடி ரூபாய் மதிப்புல சென்னையில ஒரு வீடு, பெங்களூர் வீடு இருந்திருக்கு. இந்த 2 வீட்ட 2 மகள்களுக்காகவும், இவங்களுக்கு 2 மகள், அப்புறம் ஒரு மகன் இருக்காங்க. அந்த மகனுக்கு, அந்த மகன் குடும்பத்துக்கு தேவையான சொத்துக்களையும் தன்னோட தரப்புல எழுதி குடுத்துருக்காங்க. இது போக கஷ்டப்படக்கூடிய நடிகர், நடிகைகளுக்கு, நலிவடைந்த கலைஞர்களுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு ட்ரஸ்ட் மூலியமா ஒரு குறிப்பிட்ட ஒரு கணிசமான தொகை அவங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதும் சௌகார் ஜானகி அவங்களோட விருப்பமா இருந்திருக்கு. இந்த மாரி விஷயங்கள தான் நடிகை சௌகார் ஜானகி அவங்களோட இறுதிச் சடங்குல அவங்களோட உடல எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சௌகார் ஜானகி அவங்களோட வக்கீல் அந்த அட்வொகேட் அந்த பத்திரத்த ஒப்படைச்சிருக்காரு. அத படிச்சு பார்த்துட்டு சௌகார் ஜானகி அவங்களோட மருமகள் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் சொல்லலையாம். எனக்கு சொத்துக்கள்லாம் தேவையில்ல. சௌகார் ஜானகி அவங்களுடைய பேரு புகழ் மட்டுமே போதும். அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க யார் யாருக்கு எவ்வளோ உதவிகள் செய்யணும்னு நெனைச்சாங்களோ, அந்த உதவித்தொகை மாசம் மாசம் அவங்க அக்கவுண்ட்டுக்கு போயிறணும். அப்பதான் அத்தையோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி மருமகள் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய 2 மகள்களும், பேத்திகளுமே இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லி ஒத்து போனதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. இதுக்காக நெறைய பேர் இப்ப அவங்க ஃபேமிலிக்கு பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபலமான நடிகையா இருக்கக்கூடிய த்ரிஷா அவங்க மாடலிங் துறையில சினிமா பயணத்த ஆரம்பிச்சு, இப்ப கோடிக்கணக்கான மக்கள் மனச வென்று முன்னணி நடிகையா வலம் வந்துகிட்டு இருக்காங்க. கடைசியா இவங்க நடிப்புல சூர்யா நடிப்புல வெளியான திரைப்படம் தான் கருப்பு. அந்த படத்துல இவங்க நல்ல வரவேற்பு கிடைச்சது. படத்தோட கதைய தாண்டி த்ரிஷாவோட கதாபாத்திரத்துக்கு நெறைய பாராட்டு வந்திருந்துச்சு. அடுத்ததா தமிழ், தெலுங்குன்னு சொல்லி பல படம் நடிச்சு வரக்கூடிய இவங்க, இப்போ ஒரு வெப் சீரிஸ் நடிக்க போறாங்களாம். நந்தினி ரெட்டி இயக்க போற இந்த புதிய வெப் சீரிஸ்ல த்ரிஷா நடிக்க இருக்கிறதாவும், முழுக்க முழுக்க சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் கதையா இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாரியும், இந்த வெப் சீரிஸ் பத்தியான எல்லா அக்ரீமெண்ட்டும் சைன் பண்ணிட்டாங்களாம். கூடிய சீக்கிரம் இதுக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போற தகவல் கிடைச்சிருக்குது. இதுவரைக்கும் சினிமால மாடலிங்ல நடிகையா பார்த்திருந்த த்ரிஷாவ வெப் சீரிஸ்ல, அதுவும் நேச்சுரல் த்ரில்லர் வெப் சீரிஸ பார்க்க போறோம். அது எந்த மாரி கதைக்களமா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.